ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல இது வந்து லா ஸ்டூடெண்ட்க்கு வந்து எஸ்பெஷலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா வந்து 2023ல ஐபிசில இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிற கான்செப்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேனல் கோட் அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து நிறைய டிஃபிகல்ட் வந்து இருக்கு. நம்ம கரெக்ட்டா வந்து ஞாபகம் வச்சுக்கிற முடியல. இப்ப இத வந்து எப்படி வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பேனல் கோட், அதாவது ஐபிசில இப்ப எக்ஸாம்பிளுக்கு 404 அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கு அப்படின்னா, அந்த கோட அடிச்சோம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் அப்டேட் படி பிஎன்எஸ்எஸ் செக்ஷன்ல வந்து எப்படி குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியா நம்ம வந்து அனலைஸ் பண்றதுக்கு ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. இந்த வெப்சைட்ட பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க லா ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல லா படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே, இல்ல வந்து லா முடிச்சுட்டு வந்து பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னாலும் ஓகே, இல்ல அட்வொகேட் இல்ல லீகல் அட்வைசர் இந்த மாதிரி லா டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க, படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வெப்சைட்க்கான லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த வெப்சைட் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதே மாதிரி நீங்க ஏஐபிஐ எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இது வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து இந்த வெப்சைட்க்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இத கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதாவது இந்தியன் பேனல் கோட் டு பாரத் கி நியாய சங்கீதா 2023 சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதாவது ஐபிசி செக்ஷன்ல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிற கான்செப்ட் படி சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது புக்ஸ்மே வந்து அப்டேட் ஆயிருச்சு. சிலபஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆயிருச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ ப்ரீவியஸ் சாரி அப்கமிங் செமஸ்டரா இருந்தாலும் சரி, அப்கமிங் எக்ஸாமினேஷன், காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த மாரி யுபிஎஸ்சில வந்து பார்த்தீங்கன்னா, லா டிபார்ட்மெண்ட்ல நீங்க வந்து எக்ஸாம் எழுத போறீங்கனாலும் உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணிட்டாங்க. கவர் ஆயிருச்சு. சரிங்களா? இப்போ ஓல்டு ஐபிசி செக்ஷன் இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டு ஐபிசி செக்ஷன்ல இருந்து நம்ம 404 சொல்லிட்டு சாரி 494 இது அந்த 494 கோட் வந்து எதுக்காகன்னா, ஏற்கனவே ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் அவங்களையே ஏமாத்தி வந்து இன்னொரு ஒரு மேரேஜ் வந்து பண்றது. உயிரோட நம்ம இந்தியால இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும். இந்தியால இருக்கக்கூடிய ஒரு ரூல் படி, அ உயிரோட ஒரு மனைவி ஒரு ஒய்ஃப் இருக்காங்கன்னா, அவங்க மேரேஜ் லைவ்ல இருக்கும்போது இன்னொரு திருமணம் வந்து பண்ணக்கூடாது. அத ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு டிவைஸ் பண்ணி, இல்ல அவங்களோட வாழ முடியல அப்படிங்கிற டிவைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 2வது திருமணம் வந்து பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 494 494 ஐபிசி செக்ஷன்ல இருக்கக்கூடியத எப்படி பிஎன்எஸ் வந்து சேஞ்ச் பண்ண நம்ம செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 494 அப்படிங்கிற கோட நம்ம போட்டு இந்த இடத்துல கிளிக் கொடுத்தோம் அப்படின்னா, இப்ப கரண்ட் அப்டேட் படி பிஎன்எஸ் செக்ஷன் ஆக்ட்ல வந்து எப்படி குடுத்திருக்காங்க, அதாவது 82 வந்து நம்மளுக்கு வந்து குடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இதே மாரி நீங்க ஒவ்வொரு செக்ஷனுக்கும் என்ன பண்ணிக்கலாம்னா, கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதுல இதுக்காக வந்து என்ன பனிஷ்மென்ட் இருக்குது, அதே மாரி இம்ப்ரீஸ்மென்ட் வந்து என்ன குடுத்திருக்காங்க, அதே மாரி பெயில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து கீழ வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரோலிங் ஆகும். சோ இது எல்லாமே நீங்க ஃபுல்லா வந்து படிச்சு பார்த்துக்கலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2வதா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்ப இந்த சீட்டிங் பண்றது, அமௌண்ட் குடுத்து வந்து ஏமாத்துறது, அ ஒரு லேண்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே தெரியாம வந்து அமௌண்ட் குடுத்து தாசில்தார்ட்டலாம் அமௌண்ட் குடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, பட்டா பேர் மாத்துறது இந்த மாரி சீட்டிங்லாம் பண்றவங்களுக்கு 420 கேஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஐபிசில வந்து 420 இருக்கும். இத நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, 318ங்கிற சீட்டிங்ல நம்மளுக்கு வந்து பிஎன்எஸ்எஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்ப சோ இப்படி பண்றதுனால, இந்த இதுக்கு வந்து என்ன பனிஷ்மென்ட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து குடுத்திருப்பாங்க. இம்ப்ரீஸ்மென்ட் வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து இருக்கும். நீங்க ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு பார்க்கலாம். இந்த வெப்சைட் இப்ப ரீசென்ட்டா எனக்கு கண்ல தென்பட்டது. இத அப்படியே உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு குடுத்திருக்கேன். வெப்சைட்ட யூஸ் பண்ணி பாருங்க. இதுக்கு உண்டான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவ யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணா கரெக்ட்டா சூட்டபிளா இருக்குமோ அவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. மத்தவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி நீங்க டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.